ஆஸ்ட்ரோபெட் தமிழ் சேனல் ஆன்மீக சேனலுக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வு நாம் நினைக்கிறோம் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் நம் வசம்தான் நினைக்கிறோம். இல்லைங்க, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே என்பதைப் போல நாம் எல்லாம் ஒரு பொம்மலாட்டத்தில் ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்க்கை நாளும் கோலும் செய்வது போல எதுவும் செய்வதில்லை. அந்த நாளும் கோலும் நம் வாழ்வை இயக்குகின்றன. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நவகோள்களில் குருவுக்கு அவ்வளவு சிறப்பு. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார். மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் கூட அதனுடைய நன்மை தீமைகளை தடுக்கின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஆஸ்ட்ரோவேட்டில் 12 ராசிக்கு 27 நட்சத்திரத்துக்கான குரு பயிற்சி பலனை இறையருளாலும் குருவருளாலும் சொல்ல தொடங்குகின்றேன். சோடி பிரசன்னம் ஆதி முதல் இன்று வரை சோடி பிரசன்னம் ஒரு பிரதானமான ஒரு கலை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருடம், இந்த தமிழ் வருடம் குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகின்றார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு ஒரு பாருங்களேன், ஒரு சிங்கத்தின் குகையில் போய் சிங்கத்தை சந்திக்கிற மாதிரி, ஒரு பகைமை வீட்டில் போய் ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒரு நிகழ்வு தான். ஆனால் குருவை வேண்டுமானால் களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பகைவனாக கருதினாலும் கூட களத்திரக்காரர்கள் சுக்கிரன் ஒரு காலத்திலும் குருவை பகைவாக கருதுவதில்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 379 நாட்கள் குருவின் பார்வையிலேயே இருக்க போகின்றோம். அந்த வகையில் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும், இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு அமையும் என்று சோழி பிரசனம் சொல்கின்றது. செவ்வாய் ராசியாதிபதியை பார்த்திங்கன்னா செவ்வாய், அது மட்டும் கிடையாது, இந்த செவ்வாய் குருவுக்கு நட்பு கிரகம். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது 2ஆம் இடத்தை, அந்த வீட்டிலேயே இவர் சஞ்சாரம் செய்ய போகின்றார் குரு பகவான். உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகள் தீதும். இது ஒன்று மட்டுமே நான் குரு பயிற்சியில் சொன்னாலே போதும். காரணம், குரு பகவானை பொறுத்த மட்டும் அந்த 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனையாகட்டும் நெருக்கடியாகட்டும் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்வீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் குருவை வச்சுலாம் நான் எதுவும் சொல்கிறதில்லை. மற்ற கிரகங்களுடைய இருப்பு பார்வை இதை வைத்து தான் சொல்ல வேண்டும். ஒரு கிரகம் கொடுப்பதை இன்னொரு கிரகம் தடுக்கலாம், இன்னொரு கிரகம் தடுப்பதை இன்னொரு கிரகம் கொடுக்க முற்படலாம். அப்போ கிரகங்களுக்கு ஒன்றுக்கொண்டு அதனுடைய பலாபலன்கள் வேறுபடும். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சனியை வைத்தே சொல்ல வேண்டும். ஏன்னா யோகக்காரன் ராகுவாக இருந்தாலும் கூட அவன் தரக்கூடிய யோக பலன்கள் அத்தனையுமே கர்மாவின் கர்த்தவாகிய சனி தடுத்து விடுவார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் இருப்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வை வேண்டுமானால் சற்று சங்கடத்தை தரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதை போய் குரு பகவான் தடுத்து விடுவார். குருவின் பார்வை இருப்பதனால பிரிந்தே விட்ட பிரிகின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பலப்படும், அந்யோன்யம் அதிகப்படும். அதுக்கு காரணம் குருவின் பார்வை. சிலருடைய வாழ்வை எடுத்துக்கிட்டா திருமண யோகம், அந்த திருமணம் பார்த்திங்கன்னா தள்ளிக்கிட்டே போகும், காலம் கடந்து கூட அந்த திருமண வாழ்வு அமையாமலே போய்விடும். அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இந்த பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கு தயாராக இருப்பார். என்னை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு விடிவு காலம் என்றதே இந்த குரு பயிற்சி சொல்வேன். அது மட்டும் கிடையாதுங்க, 379 நாட்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளாம் பார்க்குறோம் அரசியலில் சராசரி நிலையில் இருந்தவர் கூட அந்த பதவியை கைப்பற்றி உயர்ந்த நிலைக்கு வருவதையெல்லாம் நான் பார்க்கின்றோம். அறிவும் திறமையும் அந்த இடத்துல அடிபட்டு போகுது. நம்மை மீறி சில சக்திகள் நம்மை கட்டுப்படுத்துக்கின்றன, வசப்படுத்துக்கின்றன. அந்த வகையில் குருவினுடைய அருமையான ஒரு பயிற்சி மேஷ ராசிக்கு. குறிப்பாக சொல்ல போனோன்னா ராசிக்கு 2ல் சஞ்சரிக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்வை செய்வது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த எதிர்ப்புகள், ஒரு மனித வாழ்க்கையில் நேராக வர எதிரி நம்ம சந்திச்சிடலாங்க, ஆனால் மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியாக மன ரீதியாக வரக்கூடிய எதிரிகளை சந்திக்கின்ற ஒரு மன தைரியம் மன திடம் கிடைக்கும். காரணம், மேஷத்திலிருந்து அவர் ரிஷபத்துக்கு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம்.
2 குருமார்கள் ஒரு மத்தளம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது 2 பக்கமும் தட்டிங்கன்னா அழகிய இசை வரும். அடிபட்டாலும் கூட இசை தருகிறது அல்லவா? அந்த நிலை தான் இன்றைக்கி மேஷராசிக்கு அற்புதம். 1க்கு 2 யோகக்காரகன் ராகுவும் உங்களுக்கு துணை இருப்பதனால மனசை உங்கள் அந்தரங்க விஷயங்களை யாற்றும் பகிர்ந்துக்காதீங்க. காரணம், இன்றைய நண்பன் நாளை எதிரி எவ்வாறு மாறுவார் சொல்ல முடியாது. அந்தரங்க விஷயங்களையும் குடும்ப விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது மிக கடுமையான பாதிப்பை தரும். என்னை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு ஒரு அற்புதம். அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் ஒரு அருமையான ஆலயங்க. பாதசனீஸ்வரருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். சனியின் 3வது பார்வை இருப்பதனால ஒரு முறை குடும்பத்தோடு இந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அந்த பகவானுக்கு, சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். அது மட்டும் கிடையாது, மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அது நமக்கெல்லாம் குருன்னா யார்? தட்சிணாமூர்த்தி தானே. தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட தட்சிணாமூர்த்திக்கே குரு. தேவர்களுக்கு மட்டுமல்ல, கிரகங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. 9 அடி உயரத்தில் பிரகஸ்பதி, உலகிலேயே முதலாக பிரகஸ்பதியுடைய கோவிலுடைய கும்பாபிஷேகம். அது மட்டும் கிடையாதுங்க, ஹயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தை மாற்றக்கூடியவன் பிரம்மாவாக இருந்தாலும் கூட அந்த பிரம்மாவின் தலையெழுத்தை எழுதி மாற்றுபவன் சொல்லக்கூடியவர் ஹயக்ரீகர். லலிதா சகஸ்ரநாமத்தை அகத்தியருக்கு தந்தவரும் அந்த பரம்பொருள் தான். 1க்கு 2 குருமார்களுடைய கும்பாபிஷேகம். மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவசியம் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும். ஆஸ்ட்ரோவெட் தமிழ் சேனல் ஆன்மீக சேனலுக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகிற அன்னை வாராகியுடைய பரிபூரணமான அனுகிரகம் இதை பார்ப்பவர் கேட்பவர் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும். அதாவது இந்த பார்வை இது எப்போ கிடைக்கும்? காத்திருந்தோம் இதுவரை காத்திருந்தோம். மனிதனுடைய வாழ்வு வந்து ஒரு ஊசலாட்டம் மாதிரி தான், நீர்க்குமிழி மாதிரி தான். எப்போ வளரும், எப்போ தேயும், எப்போ எந்த பிரச்சனை எந்த விதத்திலிருந்து வரும் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் மனித மனம் இறைவனை நம்புகின்றது. இறைவன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை விடும்பொழுது இறைவன் சார்ந்த இந்த கிரகங்கள் தான், நவ கிரகங்கள் தான், நவ கோள்கள் தான். அதைத்தானே பெரியவங்க சொன்னாங்க, 4 கோளும் செய்வதை போல ஆண்டவனும் செய்ய மாட்டான் என்று. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க. இந்த நிகழ்வுக்குத்தான் காத்திருந்தோம். நம்மெல்லாம் சனி பயிற்சியை பார்த்தோம், ராகுகேது பயிற்சியெல்லாம் பார்த்தோம். முழுமையான நற்பலன் நம்மை நெருங்க முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணி அளவுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார். அதாவது பார்த்திங்கன்னா பகைவன் வீட்டுக்கு செல்வது மாதிரி தான். பாருங்களேன், குருவினுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கடத்தகாரகன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு வந்தாலும் கூட குரு வந்து சுக்கிரனை பகைவனாக நினைத்தாலும் கூட சுக்கிரன் என்றைக்குமே குருவை, அசுர குருவாக இருந்தாலும் கூட குருவை பகைவனாக நினைக்காத ஒரு அற்புத கிரகங்க கடத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்கு அவர் வருகிற ஒரு நிகழ்வு ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 3, 2 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா. எத்தனை வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், தொடர் தோல்விகள், பட்ட கஷ்டங்கள், சிலர் வீட்டை விட்டே நகர்ந்து இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரிஷபத்துக்கு எவ்வாறு இருக்கும் இந்த குரு பயிற்சி, குருவின் பார்வை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணங்க, அதை நான் சொல்லி தான் தீரணும். ஒரு மனிதன் சன்னியாசியாக வாழ்வதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான். இல்லறம் அதைத்தானே நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் பரமசிவம் பார்வதியா, லக்ஷ்மி நாராயணனாக, பிரம்மன் சரஸ்வதியாக என்ற இறைவனுக்கு கூட ஒரு திருமண ஒரு வடிவத்தை கொடுத்து அதனுடைய திருக்கல்யாணம் என்றெல்லாம் அமைத்து தந்திருக்கிறாருன்னா நம்முடைய நலன் பொருட்டு தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் குடும்பம், நீங்கள் என்ன தான் பட்டம் வாங்குங்க, பதவி வாங்குங்க, கோடி கோடியாக சம்பாதிங்க, கொண்டாடுவதற்கு தாயும் வேண்டும், தமையனும் வேண்டும், மனைவியும் வேண்டும். அது இல்லாமல் கொண்டாடுவதற்கு ஏது இடம், தலம். அந்த வகையில் அந்த கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு இந்த இந்த என்னை பொறுத்தவரை குரு பயிற்சி இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கிரனுடைய ராசி இலை பிறந்த நீங்கள் இது நாள் வரை ராசிக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12லே சஞ்சரித்த குரு திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா 1/5/2024
முதல் 14/5/2004 வரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார். இந்த சஞ்சாரம் ஜென்ம ராசியிலே குரு சஞ்சாரம் செய்வது களத்திரக்காரனுடைய இருப்பிடமான எவ்வாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு ஜென்ம ராசியின் மூலம் தனது பார்வையாக என்ன பார்க்குறாரு, 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கின்றார். எந்த தைரியம் அப்படின்னு இதுவரை தைரியமே இல்லாமல் சோம்பேறி இருந்த மதில் மேல் பூனையாக வந்த உங்களுடைய வாழ்வு ஒரு தெளிவான சிந்தனையோடு எது வந்தாலும் எதிர்கொள்கின்ற மனோதிடத்தோடு எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு. அதாவது என்னுடைய ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சொழி பிரசனத்தில் ஒரு கிரகத்தின் பயிற்சியை மட்டும் நான் சொல்கிறதே இல்லை. மற்ற கிரகங்களுடைய இருப்பு நன்மை தரலாம், அந்த நன்மையை நல்ல விதமாக தர முடியாமல் அடைய முடியாமல் கூட மற்ற கிரகங்கள் செய்து. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் யோககாரகன், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல சொத்து சுகம் பேர் புகழ். ஆனாலும் அதை தடுக்கின்ற சக்தி களத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான். காரணம் கர்மாவின் கர்த்தா. நம்முடைய செய்த வினைக்கேற்ற விளைவை அவர் பகுத்து தந்து விடுவார். பார்த்தீர்களா, நமக்கு யோகம் இருந்து நம்ம அனுபவிக்க முடியல. அந்த வகையில் பார்க்க வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் குரு பகவானும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கப் போகின்றார்கள். தடங்கி போன பிரச்சனைக்குரிய திருமணங்கள் நல்ல முறையில் அழைப்பு. சிலருக்கு வெளிநாடு யோகம் கூட கிட்டும். வெளிநாடு யோகம் மட்டுமல்ல, பிள்ளைகள் மத்தியிலையும் மனைவிகள் மத்தியிலும் இருந்து வந்த அந்த அந்யோன்யம் அந்த நட்புலாம் இனி பலப்படும். கவலையே பட வேண்டாம். ஏதோ ஒரு காரணமாக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே விரைய செலவாக இருந்தாலும் அத்தனையும் சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான நிலையை குரு பகவான் தரப்போகின்றார். ராசிக்கு தொழில் ஸ்தானம்னு சொன்னோம்னா அது 10ஆம் வீட்டில் தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா 10ஆம் வீட்டில் சனி இருப்பது அவருடைய பார்வை உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி தான். எதிலும் ஒரு நிதானம் இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முயற்சியும் இருக்காதீங்க. தான் உண்டு தன் உண்டுன்னு இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. இது ஒன்று போதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்களே இழுத்து விடுவார்கள். நல்ல அமைதியான சூழ்நிலையை அவர்களே கெடுத்து விடுவார்கள். நமக்கெல்லாம் தெரியுங்க, சனி அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, இப்படி சனிகள் இருந்தாலும் கூட ஒரு சனி இருக்கார். அதுதான் நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க. பேசுகின்ற வார்த்தை நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டீர்களானால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவீர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த குருவின் பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதனால உங்கள் குடும்பத்தில் தடைபட்டு போன நிகழ்வுகள் எல்லாம் தடை நீங்கி நடக்கும். ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கும். குடும்பத்தில் திருமணம் ஒன்று சுபகாரியங்கள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாத வீட்டில் ஒரு மழலை செல்வம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். ஒரு பொதுவாக சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி சுபகாரியங்கள் மட்டும் குரு பார்க்க கோடி நன்மை, அதை முழுவதுமாக ரிஷபராசிக்காரர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு, தேவையற்ற செலவுகளெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். நீங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அரிசியை படியை அளந்து போடுவாங்க. போட்டுட்டு 2 அரிசி எடுத்து திரும்ப படிக்குள்ளே போடுவாங்க. அதனுடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணுங்க. அவ்வாறு இருக்கும். சேமிப்பு வேணும் வாழ்க்கையில். அதை உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் கற்றுத்தரப்போகின்றார். அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் முழுமையான பார்வை பெற்றாலும் சனி பார்த்துக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருங்க. தவறான மனிதனுடைய தொடர்பு, தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் மன ரீதியாக உடல் ரீதியாக இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம், ஒரு நற்காலம் இந்த குரு பயிற்சி. அதே நேரம் பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். நின்ற திருக்கோலம், இடது கையிலே வில்லம்பு, வலது கையிலே சிவலிங்கம் தாங்கிய ஒரு வடிவம். இவர் பாதம் தொட்டு வணங்கலாம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு நாம் அபிஷேகம் செய்து சனி பகவானுடைய கடுமையான தாக்குதலிலிருந்து அவருடைய பாதிப்பிலிருந்து விலகிக் கொள்ளுகலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா 1/5/2024 புதன்கிழமை பார்த்திங்கன்னா பகல் 12 மணி அளவுக்கு குரு பயிற்சி. மேஷ ரிஷப குரு பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம். நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் குருன்னு தெரியும். தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி. 8 அடி உயர பிரகஸ்பதிக்கு ஒரு கும்பாபிஷேகம். அதே நேரத்தை தலைவிதியை மாற்றுகின்ற வல்லமை மிக்க விஷ்ணுவினுடைய அம்சமாகிய ஹயகிரீவரையும் அங்கு நிறுவப்படுகின்றார். அவருடைய அருளும் அவருடைய பார்வையும் நமக்கு கிடைக்கும். காலபைரவர் என்று சொல்லக்கூடிய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலபைரவருக்கும் ஒரு கும்பாபிஷேகம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரர்களும் இந்த குரு பயிற்சியில் கலந்து கொண்டு குருவின் அருளை பெறணும்.
ஆஸ்ட்ரோவேட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல என் தாய் வாராகி பிரத்யேகருடைய பரிபூரணமான ஆசை ஆஸ்ட்ரோவேட் நிகழ்வை பார்க்கின்ற அத்தனுடைய இல்லத்திலும் திகழணும். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வுக்கு அந்த தாய் வழி வகுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவன் பார்வை கிட்டாதா என்று இவன் பார்வைக்காக காத்திருந்தோம். நவ கிரகங்களில் நம் வாழ்வை நல்ல முறையில் நகர்த்துகின்ற ஒரு சக்தி குரு பகவானுக்கு உண்டு. தேவர்களுக்கு மட்டுமல்ல, நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இவரே குரு. ஆபத் பாந்தவா, அநாதை ரட்சகா என்றெல்லாம் சொல்லக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி இவரிடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1/5/2024 அன்னைக்கு அவர் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார். கிட்டத்தட்ட 329 நாட்கள் மிதுனராசிக்கு பலன் தரப்போகின்றார். இவருடைய பார்வையின் பலன் எவ்வாறு இருக்கும்? எத்தனை அடியும் அவமானமும் துன்பமும் துயரங்களும் தொடர்ந்து வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற மனவலிமை மிக்க மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்காலம் என்றே சொல்லுவேன். அதே நேரத்தில் விரய குருவாக இருந்தாலும் கூட அதை குருவாக சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு நல்ல காலகட்டம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீடு சுப விரயம்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை தருவார்னா கண்டிப்பாக தருவார். ஏன்னா ஒரு ராசியை வச்சு அந்த ராசிநாதனை வைத்து தான் நாம் அந்த ராசியை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த வரைக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் புதனின் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மராசி 7-10க்கு அதிபதினு சொல்லக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 1/5/2024 முதல் 14/5/2024 வரை சுப விரய குருவாகத்தான் பலன் தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாது, குறிப்பாக சொல்லப்போனால் 12ஆம் வீட்டில் அவர் பயணம் செய்ய இருப்பதனால உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் தலை தூக்கினாலும் அதை கட்டுப்படும். கடுமையாக ஒரு போராட்டங்களை வாழ்வில் சந்தித்து வந்தாலும் கூட அந்த போராட்டங்கள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவார். குறிப்பாக ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லணும். ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ஒரு அருமையான சூழ்நிலை அமைப்பதனால எந்த துன்பமும் துயரம் வந்தாலும் தக்க நேரத்தில் சரியான நேரத்தில் உதவி கிட்டும். நான் ஒன்று சொல்லிக்கொள்ளுகிறேன், குரு பயிற்சி குரு பகவான் மட்டுமே நன்மை தீமைகளை தந்து விடுவதில்லை. அவர் தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் மாற்றிவிட வல்லமை மற்ற கிரகங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் குரு பயிற்சி மட்டும் சொல்லாமல் குருவோடு இருந்து யார் யாரெல்லாம் நற்பலனை தரப்போகின்றார்கள், குருவினுடைய நற்பலனை அதிகப்படுத்துவதோ கூட்டியோ குறைப்பதோ மற்ற கிரகங்கள் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் புதனுடைய நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் இருப்பதனால கவலையே படாதீங்க. தலைக்கு மேலே வெள்ளம் வந்தாலும் கூட அந்த வெள்ளத்தை தடுத்து காக்கின்ற ஒரு சக்தி தொழிலில் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், அந்த போராட்டங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு. குருவினுடைய முழுமையான பார்வை கிடைக்காவிட்டாலும் கூட இந்த குரு பயிற்சியில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு 12இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு 4-6-8 பார்வையாக இருந்து வந்த பம்பு வழக்குகள்னு சொல்லுவாங்க. இந்த 4-6-8 பார்வை செய்வதனால இதுவரை சொத்து ரீதியாக சகோதரர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த வம்பு வழக்குகள், செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அதன் காரணமாக வருந்தி சிலர் தலைமறைவு வாழ்க்கை கூட வாழ்வாங்க. சிலர் குடும்பத்தை பிரிந்து கூட வாழ்வார்கள். நிம்மதியற்ற தூக்கத்தை தொலைத்து போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலத்தில் உங்களுடைய ராசிக்கு 12இல் வரக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 4-6-8 பார்வை செய்வதனால மிகப்பெரிய ஒரு நிம்மதி கிடைக்குங்க. இது ஒன்று போராதா? மிதுனராசிக்கு மனிதன் வாழ்க்கை நிம்மதி தானே. என்ன இருந்து என்னங்க பண்ணியும் கால் கஞ்சி குடித்தாலும் கட்டிலில் படுத்திருந்தா கூட ஒரு நிம்மதி வேணும். அந்த நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை 4-6-8 குருவின் பார்வைப்படுவதனால மிதுனராசிக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சலிப்புங்க. என்னடா நம்ம விட திறமையும் அறிவு உள்ளவெல்லாம் வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகர்கின்றார், நம் வாழ்வு இவ்வளவு தானா, எவ்வளவு போராடினாலும் வெற்றி நோக்கி நகர முடியவில்லை என்று மனம் சலிப்புற்றாலோ, ஒரு ஏமாற்றம் அடைந்தாலோ, ஒரு விரக்தியை நோக்கி நகர்ந்தாலோ அது மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலையை மிதுனராசிக்கு குரு பகவான் தரப்போகின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவான்கிட்ட ஒரு நிகழ்வை இப்போ நான் சொல்லியே ஆகணும். காரணம், குரு 12இல் விரயஸ்தானத்தில் மறைவது மிகுந்த ஒரு யோகமான பலனை கொடுக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி நகர்த்து. இது ஒன்று தாங்க இந்த குரு பயிற்சியில்.
இந்த 12ல் விரயஸ்தானத்தில் குரு பகவான் மறைவது யோகம்னா என்ன நினைக்கிறீங்க? யோகம் வந்து ஒரு நல்ல திருமண யோகம், ஒரு பிள்ளை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு யோகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தைங்க, வம்ச விருத்தி, அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை, தொழிலில் முன்னேற்றமே இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல யோகம், வெளிநாடு யோகம், அத்தனை யோகத்தையும் அவர் கூடக்கூடிய ஒரு செயல் தான் 12ல் விரயஸ்தானத்தில் குரு மறைவது. நல்ல ஒரு முயற்சிக்கான வெற்றியை தரக்கூடியவர். குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் புதன் இல்லையா, அந்த குரு மூலமாக மிதுன ராசிக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12 இடத்திற்கு குரு வருகின்ற ஒரு நிலை இருக்கும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார். சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் 10ஆம் இடத்துக்கு வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். நல்ல வேலை அமையல, அந்த வேலையிலும் பிரச்சனையாக இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை, அருமையான வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் 12 ராசி 27 நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை குரு பகவான் தந்திருக்கின்றார். இது நல்ல முறையில் பயன்படுத்தணும். கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. உடல்நிலையில் மட்டுமல்ல, மனநிலை சிதையுடைவதற்கான சூழ்நிலையை ராகு பகவான் தர இருப்பதனால மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான பழக்கமுடைய, தவறான எண்ணமுடைய மனிதர்களோடு பழகுவதோ, தவறான பழக்க வழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் கூட தயவு செய்து விட்டுடுங்க. காரணம் என்னென்னா, குருவினுடைய முழு பலனை பெற்றால் கூட அந்த பலனின் தன்மையை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்முடைய மனசு சரி, உடம்பு சரி, தவறான பாதை நோக்கி செல்லாமல் இருந்தால் குருவின் முழு பலனை பெறுவதோடு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே நேரம் பார்த்திங்கன்னா, திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா 1/5/2024 புதன்கிழமை பகல் 12 மணி அளவில் குருவுக்கு கும்பாபிஷேகம். முதலாக நாம் எல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தி நினைப்போம். தட்சிணாமூர்த்திக்கே குரு, நவகிரகங்களுக்கு குரு, தேவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி 8 அடி உயரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அவசியம் நீங்கள் அனைவரும் இந்த கலந்து கொண்டு குருவின் பார்வையின் மூலம் இதுவரை பட்ட இன்னல் துன்ப துயரங்கள் நீங்கள் நிம்மதி பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஆஸ்ட்ரோவிட் ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோவிட்டில் ஆன்மீகம் சம்பந்தமான எத்தனையோ விஷயங்கள் சொல்லி வந்தாலும் கூட ஜோதிடம், அதில் சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு. தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஜோதிடத்தை நோக்கி கண் நகர்வதை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் வெறும் ஜோதிட நம்பிக்கை மட்டும் தருவதில்லை, நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, எத்தனை துன்பங்கள் துயரம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு மன வலிமை தருகின்றது. இப்போ உதாரணமாக ஒரு விளக்கு எரியுது, ஒரு நெருப்பு இருக்குது, அதை தொட்டால் சுடுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தொட்டு தான் பார்ப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவத்தை அற்புதமான ஒரு பாடமாக நடத்துவது தான் ஜோதிடம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பார்வை கிடைக்காதா, இந்த பார்வைக்காக காத்திருந்த ஒரு நிகழ்வு தான் நவகிரகத்தினுடைய நாயகன், நவகிரகத்தின் குருவாகிய குருவின் பார்வை, குரு பயிற்சி. இந்த 2024 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி மட்டும்தான். கடந்த காலங்களில் சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் கடந்தோம். கிட்டத்தட்ட 379 நாட்கள் குரு பகவானுடைய பார்வை கடகராசிகளை பரப்போகின்றது. குறிப்பாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது சந்திரன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய 2க்குரிய அந்த சந்திரனினுடைய ஆதிக்கத்திலே பிறந்த உங்களுக்கு என்னென்று சொல்வது, மனத்தை, பிறருடைய மனதை மட்டுமல்ல உங்கள் மனத்தையும் வசப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கவர்கள், பிறருக்கு மனதறியே தீங்கி இழைக்காதவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்கள் வாழ்வு ஏதோ சந்திரனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை தேய்பிறை என்பது போல இன்பமும் துன்பமும் கலந்தே வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா, குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் குருவை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார். அந்த ரிஷபத்துக்கு ஒரு பயிற்சியாவது குருவின் பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு. குருவுக்கு வேண்டுமானால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய களத்திரகாரகன் பகையாக இருக்கலாம். அசுர கிரகமாகிய அசுர குருவாகிய குரு சுக்கராச்சாரியருக்கு பொறுத்தவரை குரு பகையிலும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு பிறகு பகைவனுடைய வீட்டுக்கு நாம் செல்வது போல தான், பகைவன் வீட்டில் சென்று அவனோடு உரையாடுவது போல தான், அவனோடு உணவு சாப்பிட்ற மாதிரி தான். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வலுவான வார்த்தை, சிங்கத்தை அதன் குகையில் சந்திக்கின்ற ஒரு திறன் தான், திறமை தான், அறிவு தான், ஆற்றல் தான், மனோ திடம் தான். அந்த நிகழ்வு கடகராசிக்கு நிகழப்போகின்றது. காரணம் சந்திரனுடைய ஆதிக்கம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜென்மராசிக்கு 6, 9க்கு அதிபதின்னு பார்த்திங்கன்னா அது குரு தான். அது மட்டும் கிடையாது, ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் வரப்போகின்றார்.
அது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். தட்டு தடுமாறி நடந்தவங்க வாழ்வு, தொழில், குடும்பம் அத்தனையிலும் மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலை. எதை இழந்தீர்கள், எப்படி இழந்தீர்கள், இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் தரப்போகிறார். அந்த 14ஆம் வீட்டிலே அவர் வருவது அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாம் முழுமையாக தீர்த்து நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை குரு பகவான் அமைத்து தருகின்றார். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனசை தவறான பாதையை நோக்கி நகர்த்துகின்ற இல்லை ஒரு ஆசைப்பட்டு அதீத ஆசையின் காரணமாக பேருக்கும் புகழுக்கும் களங்கம் உருப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ராகு அமைத்து தந்து விடுவாரோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். உடல் ரீதியாக மன ரீதியாக அது மட்டும் கிடையாது. லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய குரு இடத்துல குரு பகவான் 3, 5, 7 ஆகிய இடங்களை அவர் பார்வை செய்வதனால ஒவ்வொருடைய நிலைக்கும் தொழில், வாழ்க்கை, குடும்பம், அயல்நாடு யோகம் அத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது. நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறது. குறிப்பாக வெற்றியை தரப்போகின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட மங்களகரமான நிகழ்வு உங்கள் இல்லத்தில் இனி நடைபெறப் போகின்றது. திருமண யோகம், அந்த திருமண காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பலம் உங்களுக்கு அமைத்து தருகிறது. அது மட்டும் கிடையாது, ராசிக்கு 3ல் ராசிக்கு 3ஐ பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, 9ல் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம ஒன்று சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெளியூர் போனாலும் சரி, வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி, வெளிமனிதனுடைய தொடர்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு ஜாமீன் கொடுக்குறதோ அவருக்கு உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாத வம்பு வழக்குகளை மாட்டிக்காதீங்க. தனக்கு பின்புதான் தானம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனசு தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம். ஏன்னா ராசிக்கு அஷ்டமஸ்தானம் 8ஆம் வீட்டில் அஷ்டம சனி நடப்பதனால பொருளாதார நிலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் துணை இருப்பதனால ஒரு சீரான முறையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் அருகே இருப்பதனால அற்புதமாக இருப்பதனால நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். ஓரடி மண்ணாவது சொந்த இடம் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கடகராசிக்கு அமைத்து தருவார். ஒன்று சொல்லிக்கொள்கிறாங்க, இது வரைக்கும் அஷ்டம சனிங்க வீண் பழி பாவங்களை தந்துவிடும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் அலறி துடித்தவளை நான் பார்த்திருக்கிறேன். கவலையே பட வேண்டாம். குரு பார்க்க கோடி நன்மை. குருவின் பார்வை சனியின் பார்வையை தடுத்து நன்மைகளை நோக்கி நகர்த்தி தரும். அதே நேரம் அஷ்டம சனி நடப்பதனால திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கே இருக்கின்ற பாதசனீஸ்வரருக்கு அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. குருவினுடைய முழுமையான பார்வையை பெறுவதற்கு இந்த கும்பாபிஷேகத்தில் குடும்பத்தோடு நீங்கள் கலந்துக்கணும். தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ அற்புதமான விஷயங்களை எல்லாம் ஆஸ்ட்ரோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலும் கூட சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய வாழ்வின் நிகழ்வுகளை நகர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள். அந்த வகையில் அந்த நாள், அந்த கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காத்திருந்தோம், எதிர்பார்த்திருந்தோம் இவன் பார்வைக்காக. அப்படிப்பட்ட பார்வையின் சக்தியின் மூலம் சகல பாவங்களையும் நீக்குவதோடு மற்ற கிரகங்களின் பாதிப்பிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த குருவுக்கு உண்டு. தேவர்களுக்கு மட்டுமல்ல, நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எங்களுக்குமே இந்த பிரகஸ்பதியே குரு. அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பார்வை எப்படி இருக்கும்? அதாவது பார்த்திங்கன்னா, அந்த திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு தன் பகை கிரகமான களத்திரகாரகன் சுக்கிரனாகிய ரிஷபத்துக்கு மாறுகின்றார். சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது போலவும் பகை வீட்டுக்கு சென்று பால் பாயசம் சாப்பிட்ற மாதிரி தான். அப்போ என்ன மனோதிடம் வேணும், என்ன ஒரு மன தைரியம் வேணும். ஆக 2 குருக்கள் ஒரு இடத்துல, ஒரு உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாதுங்க. 2 அறிவாரிகள் ஒன்றாக அமர்வது அவ்வளவு நல்லது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். 379 நாட்கள் சிம்மராசி. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம்.
சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, சிம்மத்தை பொறுத்தவரை கடுமையான போராட்டங்களை மட்டுமே சந்தித்து வந்து நல்லது கெட்டது எது என்று புரிந்து கொள்ளாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அன்பை நீங்கள் செலுத்தினாலும் அதுக்கு பதிலில் உங்களுக்கு எதிர்ப்பு தான் வந்தது. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்களெல்லாம் பகைவர்களாக மாறி போய்விட்டு தொழிலில் ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி. அந்த பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு அற்புதமான கிரகம், இருளை கிழித்து ஒளியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கதிரவனுக்கு. நம் மன இருளை இருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தியும் சூரியனுக்கு உண்டு. ஆனால் என்னவோ தெரில, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இருளும் வெளிச்சமும் மாறி மாறி தான் உங்கள் வாழ்விலே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் இந்த குரு பயிற்சி ஒரு அருமையான மாற்றத்தை தருமானா கண்டிப்பாக தரும். காரணம் என்ன, சூரியனை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன் மட்டும் கிடையாது, ஒரு அற்புதமான ஒரு சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவன், நவ கிரகங்களுடைய நாயகன். அப்படிப்பட்ட சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்மராசிக்கு 5, 8க்கு அதிபதினு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அதாவது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் வீட்டில் உள்ளதுனால குரு பகவான் எந்த செயலிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க, யோசித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தில் ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றார். எத்தனையோ அவமானங்களும் துயரங்களையும் அனுபவப்படாமல் வைத்திருந்தாலும் கூட இதை மட்டும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை தெரிந்து கொள்வதை போலத்தான். அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் இருளில் கையில் ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூரியனுக்கு கூட இருக்கின்ற குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்வுக்கு ஒரு நல்ல பாடத்தை நடத்தப் போகின்றார். நல்ல விஷயந்தானே. கலங்கி நின்றவருடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரம் குருவின் கரமாக சிம்மராசிக்கு அமையப் போகின்றது. உழைப்புக்கான படையனை நீங்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் நீங்கள் அடைய முடியும். மற்றவங்களாம் ஓடுவாங்க, ஒரு 100 மீட்டர் 500 மீட்டர் 1000 மீட்டர்லாம் ஓடுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. தடை தாண்டு ஓட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரகிள், அதாவது ஒவ்வொன்றையும் தடை தாண்டி ஓடக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் முடிவு என்னமோ வெற்றியை குரு உங்களுக்கு வழங்கியே தீருவார். சிம்மராசிக்கு அந்த ஹடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்டப்பந்தயத்தில் அந்த ஹடில் என்று சொல்லக்கூடிய கடுமையான போராட்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் கூட இறுதி வெற்றி என்னவோ உங்களுக்குத்தான், கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக சொல்லப்போனால் 10ல் குரு தன்னுடைய சிறப்பு பார்வையாக பார்க்கறதுனால எதுலேயுமே கவனமாக இருங்க. திருமண விஷயமா ஒரு நல்ல அந்த திருமணம் காதல் திருமணமா இல்லை பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. கத்திரிக்காய் வாங்கினாலும் கிள்ளி பார்த்து வாங்குறீங்க, முருங்கைக்காய் வாங்கினாலும் முறுக்கி பார்த்து வாங்குறீங்க, தங்கம் வாங்கினாலும் உரசி பார்த்து வாங்குகிறோம். திருமண வாழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வு அல்லவா? ஆண்டுகள் பல கடந்து இறுதி காலம் வரை நமக்கு துணை வருகின்ற ஒரு துணை அல்லவா? திருமணத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய நடத்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து நிதானமாக பேசுங்க. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருப்பீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருதோ இல்லையோ இருப்பதை தக்க வைத்து கொள்ளலாம். அது மட்டும் கிடையாது, உங்கள் தொழிலில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட குருவை வைத்து நான் ஜோதிடம் சொல்வதில்லை. சனி பகவானுடைய பார்வையை தடுக்கின்ற சக்தி குருவுக்கு இருந்தாலும், குரு தரக்கூடிய நன்மைகளை தடுக்கின்ற சக்தி சனிக்கு இருந்தாலும், நவ கிரகங்களையும் கலந்தே நான் சொல்லி பிரசனம் இந்த குரு பயிற்சியில் சொல்கிறேன். அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு சம சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது உங்கள் ராசிக்கு 2லும், யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்தவரை 8லும் சஞ்சாரம் செய்வதனால கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கொஞ்சம் கவனமாக இருங்க. 1000 பேர்கிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம், ஏன் மனைவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது? விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதை என்பதை போல் இந்த இல்லறம் நல்ல முறையில் நடப்பதற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனியும் ராகுவும் கேதுவும் சரியான முறையில் இல்லாதனால குரு மட்டுமே பார்வையை செலுத்துவதனால கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஆனால் இல்லறம் நல்லறமாக அமைகின்ற சூழ்நிலை அமையும். அது மட்டும் கிடையாது, கேது ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதனால வீண் பம்பு விவாதங்கள் வந்து சில இருப்பதனால தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. குருவினுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 2, 4, 6 இடங்களில் விழுவதனால, படுவதனால, பார்ப்பதனால தொழில், வியாபாரம், வேலை, திருமணம் போன்ற இடத்தில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் தீர்வதோடு, நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதோடு, ருணம்னு சொல்லுவாங்க. ரணம்னா நோய், புண்ணு, ருணம்னா கடல்னு சொல்லுவாங்க. அந்த 2லிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி. 7ஆம் இடத்துல கண்டக சனி நடந்து வருவதனால வாழ்க்கை துணையினுடைய கிரக நிலையை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும்.
அந்த வகையில் பார்க்கும் பொழுது துணைவியார் உடல்நிலை, பிள்ளைகள் உடல்நிலை, பெற்றோர் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒருவர் அனுசரித்து போக வேண்டும். ஏன்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலை இருப்பதனால புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை, நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கிறதை விட உங்களை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம் வாழ்வுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாயும் கொஞ்சம் சஞ்சலமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கண்டக சனி களத்திர ஸ்தானம் 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால கண்டக சனி காரணமாக உன்னுடைய மனோநிலை சற்று பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நான் யார் கூடயும் கெடுக்கலை, யாரையும் ஏமாத்தலை, யாருக்கும் துரோகம் பண்ணலை. ஆனால் என்றோ செய்த சாபபாவங்கள் நம் தலையில் விடுவது போல் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. என்னை பொறுத்தவரை நிதானமாக இருந்துட்டிங்கனாலே போதும். இந்த குரு பயிற்சியினுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடியது. அதாவது குருவின் பார்வை மட்டும் அல்ல, கலத்திரகாரகன் என்று இருக்கக்கூடிய சுக்கிரனின் அனுசரணை இருப்பதனால சனி மட்டுமே சற்று சங்கடத்தை தர இருப்பதனால, ஏங்க சனி யாருக்கு துன்பம் தருவார்? தீய பழக்கம், தீய எண்ணம், தீயோர் தொடர்பு தானே. கூடா நட்பு கேடாய் முடியும் தானே. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுமே. அந்த நிலையில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் துன்பம் ஏது, துயரம் ஏது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை தரப்போகின்றது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 379 நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு யோகக்காரகன் யாருமே கிடையாது. குருவை பொறுத்தவரை தனது 5ஆம் பார்வையினால் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலிருந்து பார்ப்பதனால அது மட்டும் கிடையாது, அவர் யாரை பார்க்குறாரு, அந்த இடத்துல இருந்துட்டு கேதுவை பார்க்குறாரு. கேது யார்? ஞானகாரகன். அதனால் இதுவரை நீடித்து வந்த நோயாகட்டும், கடையாகட்டும், கவலையாகட்டும் பறந்தோடி போய்விடும். கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய ஆலயம் சென்று அந்த கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து மகிழுங்கள். அதே மட்டும் கிடையாது, 1/5/2024 அந்த குரு பயிற்சி அன்னைக்கே குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம். உலகில் முதலாக நாம் எல்லாம் தட்சிணாமூர்த்தியை தானே குருவான் நினைப்போம். அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா பிரகஸ்பதி. தேவர்களுக்கு மட்டுமல்ல, நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் குரு பிரகஸ்பதி. 6 அடி உயரத்தில் அற்புத வடிவத்தில் குரு பகவான். அவருடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு குருவின் பார்வையின் அருளை பெற்று முழுமையான நற்பலனை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெறணும். ஆஸ்ட்ரோவிட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரி, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்யேக வாராகியுடைய முழுமையான நற்பலனை பெற வேண்டும். கடவுளினுடைய கருணை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வழி யாருன்னு பார்த்தா குரு தான். தாயோடு சுவையும், தந்தையோடு துணையும், மனைவியோடு மானமும், குருவோடும் எல்லாம் போய்விட்டது என்று சொல்வது நம்முடைய பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான். இருந்தாலும் கூட இந்த குருவின் பார்வை இது அதீதமான சக்தி வாய்ந்தது. சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி மட்டுமல்ல, குரு பயிற்சியோடு கூடிய மற்ற கிரகங்களுடைய பயிற்சி, அவை இருக்கின்ற இடம், அவை தருகின்ற பலன் அத்தனையும் சேர்த்து தான் நான் சோழி பிரசனத்தில் சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 பார்த்திங்கன்னா புதன்கிழமை பகல் 12 மணி. அந்த நேரம் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து குரு பகவான் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். என்னை குருவுக்கு வேண்டுமானால் சுக்கிரன் பகையாக இருக்கலாம், அசுரகுரு. ஆனால் அசுரகுருவை பொறுத்த வரைக்கும் குருவை என்றும் பகையாக நினைத்ததில்லை. இதுதான் சூட்சமம். 379 நாட்கள் குருவின் பார்வை கன்னி ராசியிலே சுற்றி சுரண்டு வரப்போகின்றது. கன்னியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஆதிக்கம்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம். ஒரு மனிதன் பொறுத்தவரைக்கும் தேஜஸ் ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க. தேஜஸ்னால் அழகு மட்டுமல்ல, ஆனால் ஓஜஸ் வேணும். அறிவும் திறமை இருந்தால் மட்டும் போதாது, பிறரை ஈர்க்கின்ற ஆற்று வேணும். நல்லா படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், நல்ல படிப்பு இருந்தாலும் கூட பிறரை ஈர்க்கின்ற தன்மை வேணும். சில கடையில் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், சில கோவிலில் பார்த்திங்கன்னா அலை போதும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈர்க்கின்ற தன்மை, அது ஓஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய கர்த்தா தான் புதன். அறிவு மட்டுமல்ல, கலைகளுக்கு ஆயகலை 64க்கு இவன் தானே. அப்படிப்பட்ட அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ஏதோ வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை, கடுமையான போராட்டங்களை சந்தித்து வருகின்றீர்கள். நீங்கள் என்ன உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு எதிர்ப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த குரு பயிற்சி வருகின்றது.
அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜென்மராசிக்கு 6 7க்கு அதிபதி தான் குரு. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் அவர் வந்துவிட்டார். அதே நேரம் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறைந்து பலமான நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. இதுவரை சந்தித்து வந்த நெருக்கடி, அது குடும்பமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எந்த நெருக்கடியாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். சிந்தாத கண்ணீர், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை இழப்புகள், அதையெல்லாம் கடந்த காலங்களில் நீங்கள் கண்டிருந்தாலும் கூட ஒரு அனுபவ பாடம் தானே. மனிதன் வாழ்க்கையில் கீழே விடுறது தப்பு இல்லை, தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்க முடியுமா? வாழ்க்கையில் துன்பம் இருக்கலாம், துன்பமே வாழ்வாக அமைந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சி. அது மட்டும் கிடையாது, குருவினுடைய பார்வைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜென்மராசிக்கு 1 3 5 ஆகிய இடங்களை குருவின் பார்வைப்படுவதனால சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு. இந்த பாக்கியம்னு சொல்லுவாங்க, அதையே சகல சௌபாக்கியம். பாக்கியம்னா என்ன? நல்ல மனைவி ஒரு பாக்கியம்தான், நல்ல தொழில் ஒரு பாக்கியம்தான், நல்ல பிள்ளை ஒரு பாக்கியம்தான். அவனுக்கு என்னங்க பாக்கியக்காரங்க? நல்ல பாக்கியம், அவன் மனைவி வந்த நேரம், அவனுக்கு அப்பா அமைந்த நேரம், அவனுடைய பூர்வீக சொத்து அமைந்த நேரம். ஆனால் சகல சௌபாக்கியம்னா குடும்பத்தில் மனைவி இருந்தால் தொழில் இருக்காது, தொழில் இருந்தால் மனைவி சிறப்படையாது, 2 சிறந்தால் பையன் வாழ்க்கை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல தங்க குடந்தாங்க, அதில் ஓட்டை இருந்தால் குடத்தினுடைய பலன் என்ன? அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் இதுவரை வாழ்ந்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த குடத்தினுடைய ஓட்டை அடுவை போல் உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த, உங்கள் மனசில் நிலவி வந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த குரு பயிற்சி. சனி பகவான், என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கன்னிராசியை ஆட்டி அடைத்து விட்டார், படாத பாடுபட வைத்து விட்டார். இருந்தாலும் கூட ராசிக்கு 6ல் சஞ்சரிப்பதனால எல்லா செயல்களும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகின்றார். யோககாரகன் ராகு தரக்கூடிய அத்தனையும் சனி பகவான் தடுத்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சனி பகவானே உங்களுக்கு தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதாவது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சில யோகங்களை எல்லாம், திடீர் திருப்பங்களை எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. சனி 6லே தொடர்வதனால ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்று. அந்த பிரச்சனை எப்போ வரும், எப்படி வரும், எந்த சூழ்நிலை வரலாம் தெரியாது. அதனாலெல்லாம் பாதிக்கப்பட்டு இலைமறை காய்மறையாக வாழ்ந்தவங்க வாழ்க்கை ஒரு அருமையான சந்தர்ப்பம். மதில் மேல் பூடை என்று சொல்வேன். வலம் போவதா, இடம் போவதா, நேர் போவதா என்று குழம்பிய நிலையில் இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு தரப்போகின்றது. அது மட்டும் கிடையாது, யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார். கேது என்று கேதுவை பொறுத்த வரைக்கும் 7ல் ராகு இருப்பதனால ஒரு நல்ல மாற்றங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய பலகீனமே உங்களுடைய பலத்தை பிறகு பகிர்ந்துக்கிறது தான் உங்களுடைய பலம். இதுதான் உங்கள் பலம், இதுதான் உங்கள் துன்பம்னா அது ஏன் நண்பர்கிட்ட சொல்கிறீங்க, உறவுகிட்ட சொல்கிறீங்க? சொல்லாமல் இருக்க முடியாது தான். என்ன பண்ணுறது? இருந்தாலும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க. ஒரு ரகசியம் சொல்கிறேங்க, நாம் சொல்லுகின்ற அந்தரங்க விஷயம் நட்பாக இருக்கும் வரை நமக்கு நலம் பயக்கும். அந்த நட்பு பகையாக வரும்போது அது நமக்கு துன்பதியாக இருக்க விடாது, தூங்க விடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல யோக பலன் கிடைக்கின்றதை அனுபவிக்கணும். அதை அனுபவிப்பதற்கு ஒரு பாத்தி வேணும். திருமணம் பண்ணால் மட்டும் போகாது, அது அந்திம காலம் வரை அந்த மனைவி துணை இருக்கணும். பிள்ளை பெற்றால் மட்டும் போகாது, அந்த பிள்ளை நமக்கு கடைசி காலம் வரை துணை இருக்கணும். கற்ற கல்வி நமக்கு வரணும். வெறும் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது போல் கற்ற கல்வி பலனற்று போகக்கூடாது. என்னை பொறுத்தவரை கன்னிராசிக்கு ஒரு நற்காலம் என்றே கூறுவேன். அதே நேரம் இந்த சனி பகவானுடைய அருளை பெற வேண்டுமானால் திருத்தணிக்கே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் அங்கு கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியினுடைய 6 அடி உயர விக்கிரகம், அற்புதமான ஒரு கோவில் அங்கேயே இருக்கின்றது. குருவின் பார்வையை கன்னிராசிக்காரர்கள் முழுமையாக பெறுவதற்கு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது ஒரு சிறப்பு. ஆஸ்ட்ரோபிட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்னை வாராகி பிரத்யேகனுடைய அருளாசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும். இந்த பார்வைக்காகத்தான் காத்திருந்தோம். இந்த பார்வை நம் மீது படுமா, நம் ராசியில் பதியுமா, வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்காதா என்றெல்லாம் ஏங்கி தவித்த மனத்திற்குத்தான் ஒரு நல்ல பயிற்சி. அதுதான் சனி பகவானை பொறுத்தவரை கடந்து சென்று விட்டார் பயிற்சியாகி. ராகுக்கு இதுவை பொறுத்தவரை யோகக்காரனாக இருந்தாலும் கூட எந்த யோக பலனும் நாம் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பயிற்சி. 2024 நடைபெறக்கூடிய ஒரே பயிற்சி நவகிரகத்தில் குரு பயிற்சி மட்டும்தான். கிட்டத்தட்ட 379 நாட்கள் இவருடைய பார்வையினுடைய வலையில் நாம் இருக்க போகிறோம்.
அப்படி பார்க்கும்போது திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு குருவை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து தன்னுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு சொந்த இடமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிரனை பகையாக பார்த்தாலும் கூட அசுர குருவாகிய சுக்கிரன் குருவை பகையாக பார்ப்பதில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வுங்க இந்த இடத்துல சொல்லணும். பகைவனை நேரிலே சந்திப்பது போல, பகைவர் வீட்டுக்கு சென்று அவரோடு உரையாடுவது போல ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம், மனோதிட தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் பெற போகின்றீர்கள். இந்த மாற்றம் என்னை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு அமையுமா என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 நாள், சுவாதி விசாகம் 1, 2, 3 இந்த குரு பயிற்சி. குருவாக இருக்க கோடி புண்ணியம், குருவாக இருக்க கோடி நன்மை என்றெல்லாம் சொல்வது உண்மைதான். ஏன்னா இந்த பார்வை பதிந்து விட்டாலே போதும். வெறும் குரு பயிற்சியை மட்டுமே சோடி பிரசனத்தில் பலன் சொல்லிவிட முடியாது. காரணம், குரு தரக்கூடிய யோக பலனை தடுக்கின்ற சக்தி மற்ற கிரகங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரம் குரு தரக்கூடிய தீய பலனை தடுக்கின்ற சக்தியும் மற்ற கிரகங்களுக்கு உண்டு. நவ கிரகங்களுடைய பாதிப்பில் நம்ம காக்கக்கூடிய ஒரு கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். இந்த களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அவர் தான் துலாம் ராசியினுடைய ஆதிக்க அதிபதி என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய ஜென்மராசிக்கு 3, 6க்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா குரு தான். அது மட்டும் கிடையாது, குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் வீட்டுக்கு அவர் வந்து விட்டார். அது மட்டும் கிடையாது, ராசிக்கு 3, 6க்கு அதிபதி ஆன குரு 8ல் இருப்பது ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடியது. அது யோக பலன் மட்டும் கிடையாது, அந்த யோக பலன் எப்படி இருக்குன்னா விபரீத ராஜயோகம், எதிர்பாராத யோக பலன்களை எல்லாம் தரக்கூடியது. எந்த பாதிப்புகள் வந்தாலும் கூட அந்த பாதிப்பினுடைய முழுமையாக உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகனாக கவசமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை துலாம் ராசிக்கு குரு பகவான் அமைத்து தந்து விடுகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 8லே சஞ்சரிக்கக்கூடிய குருவை பொறுத்தவரை 2, 4, 6, 12 2, 4, 12 ஆகிய 3 இடங்களை பார்ப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்கள் குடும்பத்தை நிலவி வந்த குழப்பமான நிலையாக இருக்கட்டும், மருத்துவம் சார்ந்த ஒரு விரைய செலவாக இருக்கட்டும், அதை சுப செலவாக மாற்றி தருகின்ற ஒரு நல்ல நிலையை தரப்போகின்றார் சனி பகவான். என்னை பொறுத்த வரைக்கும் கர்மாவின் கர்த்தா, கர்மாவினுடைய தலைவன், கர்மாவின் காரணமாக பலாபலங்களை நமக்கு தரக்கூடியவன் யாருன்னா சனி தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4, 5க்கு அதிபதியும் யோக காரணமான சனி பகவான் ராசி 5ல் சஞ்சரிப்பது ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். இந்த 5ல் பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 5ல் சனி பகவான் வருவது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய புண்ணியம். என்ன பாவ புண்ணியங்கள் இருந்தாலும், நான் யாரு கூடயும் கெடுக்கலை, யாரையும் ஏமாத்தலை, யாருக்கும் துரோகம் பண்ணலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கண்ணீரும் துன்பமை என்று கலங்கி நிற்பவர்களுக்கு 5ஆம் இடத்திலே வருகின்ற சனி பகவான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார். சகல பாவங்களையும் மன்னித்து 7 தலைமுறை பாவங்களை மன்னித்து உங்களை காக்கப் போகின்றார் இந்த குரு பயிற்சியில். குறிப்பாக சொல்லப்போனால் ராகு, அதாவது யோகக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு 6ல் வருவதனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதிடம், தலைக்கு மேலே வெள்ளம் போட ஜாலில் போட வேண்டாம் என்பது போல எந்த பிரச்சனைகளையும் மாற்றுகின்ற வல்லமை, மனோ தைரியத்தை பெறப்போகிறீர்கள். அதே நேரத்தில் மனதில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கட்டிய மனைவியாயினும் பெற்ற தாயாயினும் உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய இருக்கணுங்க. ஒரு குரு இருக்காருன்னா அவர் எல்லா மந்திரங்களையும் தன் சீடனுக்கு கற்றுத்தந்து விடுவதில்லை. ஏன்னா சீடனால் குருவுக்கு ஆபத்து வரும்னு தெரியும். சில மந்திரங்களை அவர் தக்க வைத்துக் கொள்வதையெல்லாம் என் வாழ்விலை சந்தித்திருக்கேன். அந்த வகையில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பொன்னாள் நல்லாள் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு ரகசியம் சொல்கிறேன், இதுதான் துலாம் ராசியினுடைய விஷயம். ஒரு பைப்பை திறந்து விட்டால் தண்ணி வருது, பைப்புக்கு கீழே குடம் இருக்குது, நேராக இருக்குது, ஆனாலும் குடம் ஏன் நிரம்பவில்லை? காரணம் என்னென்னா நீங்கள் ஓட்ட குடம் இல்லை, புது குடம் ஏன் நிரம்பவில்லை என்றால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு சனி கர்மா. இதுவரை யோகக்காரகனுடைய ராகுவினுடைய கிடைத்த பலனை கிடைக்காம விடாமல் போனதுக்கு காரணமான உங்களுடைய மனோகாரகனாகிய சந்திரன் ஏன் குடம் குடத்தை திருப்பி வச்சுருக்கீங்க. இதுதான் காரணம். இந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். கவலையே படாதீர்கள். குரு பார்க்க பகைவர்களும் பதுங்கி போவார்கள். ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரம் சனி பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும்.
சனியினுடைய கருணை வேணும். சாட்சிக்காரங்காலில் விடுறதை விட சண்டைக்காரங்காலில் விடுவதே சிறப்பு. அந்த வகையில் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அங்கு கிடைக்கக்கூடிய நல்லடையை கொண்டு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணுங்க. காரணம் என்றால் இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் தங்கிய வடிவம். சனியை தொடலாம், வணங்கலாம், பார்க்கலாம். சனி பகவானுடைய அருள் மட்டும் கிட்டி விடுமானால் துலாம் ராசிக்கு குருவின் அருளோடு பக்கபலம் தான். அது மட்டும் கிடையாது. 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா குருவுக்கு கும்பாபிஷேகம். நமக்கெல்லாம் குரு தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திக்கே குரு, நவ கிரகங்களுக்கு குரு, தேவர்களுக்கு குரு, உங்களுக்கு குரு, எனக்கு குரு பிரகஸ்பதி. 6 அடி உயர பிரகதீஸ்வர பகவானுக்கு கும்பாபிஷேகம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அவசியம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு குரு பகவானுடைய அருளை பெறணும். ஆஸ்ட்ரோவிட் ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சர்வ வல்லமை பொருந்திய வாராகியினுடைய பரிபூர்ணமான ஆசி, நவ கிரகனுடைய ஆசி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாக நாள் அனுஷம் கேட்டை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகராக பிரார்த்திக்கிறேன். நாளும் கோளும் செய்வது போல யாரும் செய்வதில்லை என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்த ஒரு பழமொழி. தெய்வத்தால் ஆகாது இன்னும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அந்த முயற்சி தான் நேரமும் காலமும் சரியாக அமையணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பார்வை இது நம் மீது படாதா, இவனுடைய அருள் கிட்டாதா, இத்தனை நாள் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் கிடைக்காதா, துன்பத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, நெருக்கடி தீராதா, பிரச்சனை குறையாதா என்று காத்திருந்தோம். யாருடைய பார்வைக்கு? இவன் பார்வை. தேவர்களுடைய குரு, நவகிரகத்தினுடைய குரு உங்களுக்கும் எனக்கும், ஏன் குரு என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கே குரு பிரகஸ்பதி. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானாகிய பிரகஸ்பதி திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணி அளவில் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து குரு தன் பகை கிரகமான பகை வீடாகிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அசுரகுருவாகிய சுக்கிரனுடைய இடத்துக்கு பயிற்சியாகின்றார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 379 நாட்கள் விருச்சிக ராசியின் மீது அவருடைய பார்வை படப்போகின்றது. இந்த சூழல் எப்படி இருக்கும்? சிந்திய கண்ணீருக்கு பலன் தருமா, முன்னேற்றம் கிடைக்குமா, இல்லை ஏமாற்றம் தான் தக்க வைத்துக் கொள்வோமா என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம் இல்லவா? வாழ்வே ஒரு மதில் மேல் பூனை போன்றது தான். அப்படிப்பட்ட நிகழ்வுள்ள விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் பார்ப்போம். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நல்ல மாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது. காரணம் என்னென்னா, புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை, சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை, பூமிகாரகன், இரத்தகாரகன், அதிகாரம் படைத்த பதிவுகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன் யாருன்னு பார்த்தா செவ்வாய். முருகனை தெய்வமாக கொண்டாலும் கூட அந்த அங்கார பதவியை பெற்றுத்தந்தவன் யாரோ மகா கணபதி. அப்படி சிறப்பு வாய்ந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலே பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி, அதாவது ஜென்ம ராசிக்கு 2, 5க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. சம சப்தம ஸ்தானமாகிய 7ஆம் வீட்டிலே அவர் வருகை தர இருக்கின்றார், பிரவேசிக்க இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இது ஒன்று மட்டுமே போதுமே. அதோடு நிறுத்திவிட முடியுமா? இல்லை. வெறும் குரு பயிற்சியை மட்டுமல்ல, மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி, இருப்பு, பாதிப்பு, நன்மை, தீமை அத்தனையும் கலந்து தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய மாற்றம், பெயர்ச்சியுடைய மாற்றம், 7ஆம் வீட்டிலே அவர் பிரவேசிக்கின்ற அந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு சுப நிகழ்வு என்றே சொல்லுவேன். சம்பாதிச்ச அச்சதம் கையில் வாங்கினேன், பையில் போட்டேன், போன இடம் தெரியல. அப்படி சம்பாதித்தாலும் கூட ஒன்றுமே தங்கவில்லை. ஒரு போட்டு தங்கம் கூட வாங்க முடியல, ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியல. வாங்கிய இடத்துல பிரச்சனை, நான் யாருக்கும் தீங்கிழைக்கல, வம்பு வழக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் அடியோடு மாறப்போகின்ற ஒரு அற்புதமான வேலை, காலம், நேரம் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம். அது மட்டும் கிடையாதுல, என்னை பொறுத்தவரை 7ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 11 ஆகிய இடங்களை பார்ப்பதனால உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றியை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தரும். திருமண முயற்சியா, வேலை தேடும் முயற்சியா, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு முயற்சியா, பம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முயற்சியா, நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முயற்சியா, அத்தனை முயற்சியும் வெற்றியை தரும்.
இதற்கு முன்னால் ஒரு வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வாழ்வையாகட்டும் ஒன்றை அடைவதற்கு படாத பாடுபட்டீங்க, எத்தனையோ பிரயாசைப்பட்டீங்க. அதில் நிலை மாறப்போகின்றது. கடுமையான வெயிலுக்கு ஒரு குடை வைத்துக் கொள்வது போல, தவிச்ச வாய்க்கு ஒரு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது போல, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவளம் சாதம் சாப்பிட்ற மாதிரி, அடர்ந்த வனத்திலே தனித்து பயத்தோடு நடக்கும் பொழுது ஒரு துணை வருவது போல தான் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் 7ஆம் வீடு, குருவினுடைய பார்வை, கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கனவி மனவருக்குள்ளே இருந்து வந்தால் அந்யோன்யம். அதாவது பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். சும்மா பண பொருத்தம் இருந்தால் மட்டும் போகாது, மன பொருத்தம் இருந்தால் மட்டும் போகாது. அந்த உடல் பொருத்தம்னு சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ள உடல் பொருத்தம். அதை எப்படி பார்க்குறதுன்னா, ஜோதிடத்தில் யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க. அசூசையின் காரணமாக அதை நம்ம பார்க்குறதில்ல, விலகி போயிடும். அதுதானே இன்றைய திடீர் விவாகரத்து, கணவன் மனைவிக்குள்ள அந்த திருமண முறைவு, இதுக்கெல்லாம் காரணம். அதற்கு காரணகர்த்தா யாருன்னா கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் குருவும் இருக்கின்றார்கள். மத்தளத்தின் 2 பக்கம் அடிபட்டாலும் அருமையான இசை, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, 5ஆம் வீட்டில் களத்திரகாலம் அமர்ந்திருக்கும் நேரத்தில் எதையும் சாதிக்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. நடந்து போகும்போது தடுக்கி விழுந்தால் எழுந்து விடலாம். ஒரு பிஎம்டபிள்யூவில் காரும் போகும்போது தடுக்கி விழுந்தால், இல்லை விமானத்தில் போகும்போது எச்சரிக்கை, கவனம். உடல் ரீதியாக மன ரீதியாக கவனமாக இருங்க. ஆசைப்படுறதில் தப்பு இல்லை. அதீத ஆசையை தூண்டக்கூடியவன் யோகக்காரகனாகிய ராகு. கவனமாக இருந்து விட்டாலே மிகப்பெரிய சாதிப்பு, பொருள் அதோடைய இழப்பை ஈடுகட்டுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசி. அதோடு மட்டுமல்ல, இருப்பதை தகுக்க வைத்துக் கொள்வதற்கும், சனி பகவானுடைய எந்த பாதிப்பில் இருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கும், குருளை அருளை பெறுவதற்கும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம். சிவபக்தராக இருக்கின்றார். இவரை தொடலாம், வணங்கலாம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து சனியின் அருளை பெற்றுவிட்டாலே போதும். ஒரு மனிதனை உயர்த்தி உன்னத நிலையில் உட்கார வைத்து பார்க்கின்ற ஒரு சக்தி சனி பகவானுக்கு உண்டு. யோககாரகனாகிய ராகு தரக்கூடிய நற்பலனை முழுமையாக தரக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு. அதே நேரம் 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு குருவுக்கு கும்பாபிஷேகம். இதே இடத்துல பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு 8 அடி உயரம், அவருக்கு கும்பாபிஷேகம். முதலாக குருவின் கும்பாபிஷேகத்தை பார்ப்பதன் மூலம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தை தொழிலில் வாழ்க்கையில் பெறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவசியம் வந்து கலந்து கொள்ளணும். அஸ்ட்ரோவிட் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமல்ல என் தாய் பிரத்யேங்கிற வாராகியுடைய முழுமையான நற்பலன், நவ கிரகங்களுடைய நற்பலன் தனுசு ராசிக்கு பெற வேண்டும். இதுவரை நீடித்து வந்த குழப்பங்களும் சரி, கடுமையான போராட்டங்களும் சேர்ந்து விடுதலை பெற வேண்டும். காரணம் என்னென்னா, மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வட்டம் மாறி தான். மேலிருப்பவன் கீழ் வருவதும், கீழ் இருப்பவன் மேல் போவதும் இயற்கை தானே. அந்த வகையில் மனித மனம்தான் கலங்கி போகின்றது, கண்ணீர் சிந்துகின்றது. எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் கடந்த வாழ்வை நடத்துகின்றது. கவலையே பட வேண்டாம். நவ கிரகங்களுடைய இவன் பார்வை வல்லமை மிக்கது. எந்த தோஷத்தையும் நிவர்த்தி சொல்லக்கூடியது. இவன் பார்வைக்குத்தான் கோடி புண்ணியம். அது யாருன்னு பார்த்தா நவகிரகங்களுடைய குரு, தேவர்களுடைய குரு. உங்களுக்கும் எனக்கும் ஒரு குரு யாருன்னா பிரகஸ்பதி தான். தட்சிணாமூர்த்திக்கே இவர் தானே குரு. அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு மேஷத்தில் இருந்து தன்னுடைய பகை கிரகமாகிய ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். குருவுக்கு பகை சுக்கிரன் என்று சொன்னாலும் கூட, சுக்கிரனை பொறுத்தவரை குருவை பகையாக நினைப்பதில்லை. அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அன்பும் அரவணைப்பும் எதையும் எதிர்கொள்ளுகிற ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்ட அந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு இருப்போம்? கிட்டத்தட்ட 379 நாட்கள் குருவினுடைய பார்வை தனுசு ராசியை சுற்றி சூழ்ந்து வரப்போகின்றது. அதை இப்போது பார்க்கலாம்.
தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆதிக்கம் எதுன்னு பார்த்தா குரு தான். குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ருணரோக ஸ்தானமாகிய, அதாவது ருணரோகம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான். ருணம்னா என்ன? நோய். ரணம்னா எது? புண்ணு, இப்படி சொல்லுவாங்க. இந்த ரணமும் ருணமும் சேர்ந்தது தான் கடன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது 2 வரக்கூடியது. மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடியது எதுன்னா ருணம், உடல் ரீதியாக பாதிக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா ரணம். அதை நோயற்ற வாழ்வு, கடனற்ற நிலை. அதுக்கு இந்த இடம் எந்த இடம்னு பார்த்திங்கன்னா இந்த 6ஆவது இடம். என்னை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசலத்தில் இந்த 6ஆம் இடத்தை தான் நான் முதல்ல கவனிப்பேன். ஏன்னா மனித வாழ்வு இதை சார்ந்தே இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது ருணரோக ஸ்தானமாகிய 6லே இருக்கக்கூடிய குரு பகவான் வருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையும் அவசியம். கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்தாலும் கூட அதில் படிப்படியாக விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். குரு 6ஐ பொறுத்த வரைக்கும் மறைந்தாலும் ராசியாதிபதிங்கிற ஒரு காரணம், அதனால் நல்ல பலன்களைத்தான் தருவார். பயப்படாதீங்க. 6லே குரு மறைந்தாலும் அவரே ராசியாதிபதி. ஏன் பயப்படுறீங்க? கவலைப்பட வேண்டாம். விரைய செலவு சுப செலவாக மாற்றக்கூடிய, விரலுக்கு தகுந்த வீக்கத்தையும் சூழ்நிலைக்கு தகுந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் குரு பகவானே தருவார். அது மட்டும் கிடையாது, 6ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 10, 12 இடங்களை பார்ப்பதனால ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். இதுவரை வாய்ப்பே இல்லை. அரசு துறையில், பொதுத்துறையில், வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, திறமையும் அறிவு இருந்து முன்னேற்றத்தை நோக்கி கடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை, நல்ல ஒரு பேரு புகழ் பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றத்தை சந்திப்பீர்கள். அரசு துறையில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அரசில் வேலைவாய்ப்பு முயற்சி பண்ணால் அது நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுவரை வம்பு வழக்குகளின் காரணமாக கடுமையாக உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நிலை, உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள் நீரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே நேரம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிங்க, கணவன் மனைவிக்குள்ள உறவில் 3வது மனிதர் தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம். எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு முடிவு எடுக்கலைங்க. அந்த முடிவு தீர்மானமான முடிவாக இருக்கணும். முடிவு எடுப்பதில் இதுவரை தயங்கி தத்தளித்தவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை குரு பகவானுடைய 6, 18 பார்வை உங்களை காப்பாற்றி நிற்கும். சனி பகவான் என்னை பொறுத்த வரைக்கும் குருவின் பெயர்ச்சியில் குருவை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. மற்ற கிரகத்தில் வலுவாய்ந்த யோககாரகனாகிய ராகு, ஞானகாரகனாகிய கேது, கர்மகாரகனாகிய சனியை பொறுத்த வரைக்கும் 3ல் இருப்பதனால நல்ல அனுகூலமான ஒரு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. குறிப்பாக சொல்லப்போனால் ராசிக்கு 4ல் ராகுவும் 10ல் ஞானகாரகன் கேதுவும் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா இவன் கவிழ்வான் என்று, எப்படா திண்ட காலியாவோ நம்ம உட்காந்துக்கலான்னு கவனமாக இருக்கணும். நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் இதுவரை தட்டி போன வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான நல்ல சூழ்நிலையை ராகு அமைத்து தருவார். குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுக்கு வருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பொருளாதார இழப்புகள் வந்தாலும் கூட அதை ஈடுகட்டுகின்ற சூழ்நிலையை களத்திரக்காரகன் சுக்கிரன் செய்வார். அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7ரை சனி முழுமையாக உங்களை விட்டு விடுபட்டாலும் கூட சனி பகவானால் எந்த விதமான நற்பலனையும் பெற முடியல. அதுக்கு காரணம் என்ன? குரு பார்க்கணும். நல்ல பெண் அமைந்தாலும் திருமணம் அமையணும்ல. ஒரு பெண்ணை காதலிச்சா மட்டும் போகாது, அது அந்த கல்யாணத்தில் முடியணும். கல்யாணத்தில் முடிஞ்சால் மட்டும் போகாது, கடைசி வரைக்கும் கூட இருக்கணும். கடைசி வரைக்கும் கூட இருந்தால் மட்டும் நல்ல மழலை செல்வம் கிடைக்கணும். மழலை செல்வம் கிடைத்தால் மட்டும் போகாது, அந்த குழந்தைகள் நம்முடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கணும். சொல் பேச்சை கிடத்தப்பட்டாலும் போகாது. ஒரு ஆலமரம் தளர்ந்த பொழுது விடுதுகள் காப்பதை போல காத்திருக்க பார்த்தீங்களா? ஒரு செயின் மாதிரி வாழ்வு. இதுக்கு கர்த்தா யாருன்னா சனி தான். சனி ஒருவனே பிறப்பிலிருந்து இறப்பு வரை கர்மாவை தீர்மானிக்கக்கூடியவன். ராகு தரக்கூடிய யோக பலனை முழுமையாக தரக்கூடியவர். அந்த வகையில் சனி பகவான் முழுமையாக விடுதலை பெற்றாலும் கூட முழுமையான நற்பலனை குரு பார்க்க இனி தரப்போகின்றார். நல்ல வாழ்க்கை, பேரும் புகழும், கெட்டுப்போன பேரும் புகழும் கூட அந்த பேரு கெடாமல் காப்பாற்ற போகிறார். வீண் பழிபாவங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்ய போகின்றார். அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றம், தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகின்ற ஒரு நிலை. வேலைக்கு காத்திருந்த புதிய வேலைக்கு முயற்சி செய்தாலும் சரி, காலம் கடந்து திருமணத்துக்கு காத்திருப்பவர்கள் கூட ஒரு நல்ல திருமண யோகம், திருமண வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய
இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்கணும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்பும். மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் சொல்லி பின்னால் கஷ்டப்படாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆண் பெண் தவறான பாதை நோக்கி போகின்ற அவர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா தவறான பாதையை எளிதில் நம்ம ஈர்த்து விடும். அதே நேரத்தில் சந்திரன் சரியாக அமைவதனால மனம் சஞ்சலப்படக்கூடிய நிலையில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுங்க. கொஞ்சம் உடல்லையும் மனசுலையும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே நேரம் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெறுவதற்கு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று பாதசனீஸ்வரருக்கு அங்கு கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானுடைய கும்பாபிஷேகம் அதே திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் தான். அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதே பாக்கிங்க. அதுவும் பிரகஸ்பதி பகவானுடைய கும்பாபிஷேகம். அவசியம் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பம் நலமும் வளமும் போட்டு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வடுவதற்கு அருமையான சந்தர்ப்பம் இது. அஸ்ட்ரோவித் ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அஸ்ட்ரோவிஷனில் ஆன்மீகம் சம்பந்தமான அற்புதமான சக்தி தேவதைகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அதே நேரத்தில் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் ஜோதிடம், அதாவது ஆதி காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஜோதிடம் பல விதத்தில் பரிணாம வளர்ச்சியை பெற்றாலும் கூட சோழி பிரசனம் என்பது காலம் கடந்து நம் கண் முன்பே நம் வாழ்வை உணர்த்துகின்றது. தடுக்கி விடும்போது நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு கரம், கலங்கி நிற்கும் போது நமக்கு உதவி செய்கின்ற ஒரு கரம். அந்த வகையில் குரு பயிற்சி நவ கிரகங்களை என்னுடைய பயிற்சியைத்தான் நாம் அவளோடு எதிர்பார்க்கின்றோம். எத்தனையோ கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் கூட அவருடைய கர்மாவின் பலனைத்தான் தருகின்றன. முழுமையான பலனை பெற முடியாது. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க சகல பாவ நிவர்த்தி. அந்த குரு பகவான் தேவர்களுக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல தட்சிணாமூர்த்திக்கே குருவாக இருக்கக்கூடிய குருவினுடைய பயிற்சி திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 12 மணிக்கு பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து தன்னுடைய பகை கிரகமான பகை வீடான ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றார். இதில் ஒரு பெரிய சூட்சமம், எதிரியை அவனுடைய வீட்டில் போய் பார்க்குற மாதிரி, சிங்கத்தை அதனுடைய குகையில் சந்திக்கிற மாதிரி. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பகைவனை எடுத்து பயந்து ஒதுங்காமல் நேருக்கு நேர் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுங்க. மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற குருவின் செயல் இது குருவுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பு மகர ராசி, மகரத்தை பொறுத்த வரைக்கும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஜென்ம ராசியிலேருந்து இப்போ பாத சனிக்கு வந்திருக்காங்க. ராவணன் கதை நமக்கெல்லாம் தெரியும். சிறந்த சிவபக்தனாக இருந்தாலும் கூட தவறான பழக்கத்தின் காரணமாக தவறான மனோநிலையின் காரணமாக அவன் தலை மண்ணிலே விழுந்த பொழுது சிவபெருமான் எட்டி பார்க்கவில்லை. இதுதான் விதி. பாதசனி ராவணனை சனி பகவான் பற்ற முயற்சிக்கும் பொழுது அவன் பாதத்தின் மூலமாகத்தான் பற்றினார். கவனமாக இருக்கணும், உடல் ரீதியாக மன ரீதியாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த குரு பயிற்சி. இது மகரம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2 3 நாள், திருவோணம் அவிட்டம் 1 2 எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும். யாருக்கும் மனதளவு உடலளவு தீங்கி நினைக்காத உங்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள். எதிரிகள் எல்லாம் உங்களை படகாக நினைத்தார்கள். ஆனால் உங்கள் விதியோ வினையோ உங்களை நீர்முழுகி படகாக மாற்றிவிட்டது. முழுகிவிட்டது என்றெல்லாம் அவர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கும் பொழுது அதிலிருந்து எழுந்து வருவீர்கள். எத்தனை சோதனை வந்தாலும் எதிர்த்து போராடுகின்ற மன உறுதிமிக்க மகர ராசிக்காரர்களே, ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு வந்து நிற்கின்றீர்கள். இனி கவலையே பட வேண்டாம். சனியினுடைய இறுதி விளையாட்டு. உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசை தவறான பாதையை நோக்கி தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும், வெற்றி உங்களுக்குத்தான். கரவினருடைய அந்யோன்யம் பாதிக்கப்பட்டு இருவரும் பிரிந்திருக்கிற சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். பலர் பிரிந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி இருவரையும் ஒன்றாக இணைக்கும். ஈருடலை ஓருடலாக மாற்றும். அது மட்டும் கிடையாதுங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்மராசியை பொறுத்த வரைக்கும் 3 12க்கு அதிபதி பார்த்திங்கன்னா குரு தான். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் அற்புதம். 5ஆம் வீடு எந்த இடம்? பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
அங்கு அங்கு குரு வருகின்றார். உங்களை இதுவரைக்கும் யார் காப்பாற்றினது? மனைவியா, கணவனா, பிள்ளைகளா, நீங்கள் கற்ற கல்வியா, பெற்ற செல்வமா? இல்லைங்க. பூர்வ புண்ணியம். யாரோ எப்பொழுதோ செய்த புண்ணியம். உங்கள் தவிச்ச வாய்க்கு தண்ணி, பசித்த வயிறுக்கு ஒரு கவலம் சோறு. அந்த வகையில் பார்க்கும்போது போராட்டங்களை மட்டுமே சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வெற்றி தான். இனி தொட்டதெல்லாம் தொடங்குதா, இனி யோகம்தான், விபரீத யாகம்தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள், கடுமையான போராட்டங்கள்லாம் விலகி 5லே இருக்கக்கூடிய குரு ஜென்மராசியில் 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்வை செய்வதனால நீண்ட நாள் தடைபட்டு வந்த மங்களகரமான நிகழ்வு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு பிரிவு, பிள்ளைகள் மதிக்காத ஒரு நிலை, உறவினர்களை வெறுத்து ஒதுக்கிய ஒரு நிலை எல்லாம் படிப்படியாக மாறி ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய, ரணம் என்றால் நோய், ருணம் என்றால் கடன், இரண்டிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. ஆன்மீக பெரியோர்கள், சித்தர்கள், ஞானிகள், மாணிகள், மகானுடைய தொடர்பு வாழ்வை மாற்றும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பேர் கெடுவதற்கான சூழ்நிலையை சிலர் முயற்சிச்சுட்டு இருப்பதாக தோன்றுகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக ஆன்மீக அரசியலில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருக்கக்கூடும். காரணம், அதாவது பரமபத பாம்பு மாதிரி சல்லுன்னு கீழே வந்து இறங்கிடுவீங்க. கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசும் வார்த்தையில் சனி. இவனுக்கு பாரியா நாக்கில் சனிம்பாங்க. நீங்கள் நல்லது சொன்னாலும் உங்களுக்கு கெட்டதாக வருங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கு. யார் எப்படி போனால் நமக்கு என்னங்க, தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைச்சிங்கன்னா ஆபத்து தான். கவனமாக இருங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் யோககாரகன் ராகு ராசிக்கு 3லும், ஞானகாரகன் கேது 9லும் சஞ்சரிப்பதனால இந்த 2 பேருமே துணைங்க. 1க்கு 3 கிரகங்கள் துணை இருப்பதனால அது மட்டும் கிடையாது. சனி பகவான் ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால 7வது சனியினுடைய பாத சனியை நடைபெறுவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அவரே ராசியாதிபதி என்பதனால அதிக பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட மனதையும் உடையும் தவறான பாதைக்கு செல்லாமல் இருப்பீர்களானால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரே, நான் ஆன்மீக ஜோதிடம் சொல்லி பாதசனீஸ்வரர் ஆலயம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பெற்றவர்கள் ஆயிரம் அலையாக மகர ராசி. அது மட்டும் கிடையாது, உத்திராடம் 2, 3 நாள், அவிட்டம் 1, 2 வந்து பாதசனீஸ்வரர் ஆலயம் வந்து பலன் பெறுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை, அதுவும் பார்த்திங்கன்னா 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம். முதலாக குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு கும்பாபிஷேகம். அன்று சனி பகவானை வழிபடுவதோடு நல்லெண்ணெய் கொண்டு குரு பகவானை வழிபடுவது மகர ராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும். ஆஸ்ட்ரோவிட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான். கடலில் அலை எப்போ ஓயும்? எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனை நல்லா இருந்தால் தொழிலில் பிரச்சனை, தொழில் பிரச்சனை சீராக இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை. மனித வாழ்க்கையில் இந்த 2 பிரச்சனை இல்லாதவர்கள் என்பது சொற்பந்தான். அந்த வகையில் மனித மனம் யாரை நாடும்? இறைவனை நாடும். இறைவன் சார்ந்த நவ கிரகங்களை நாடும். நாளும் கோலும் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நாளும் கோலும் சிறப்பாக அமைய வேண்டும். என்னை பொறுத்தவரை குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நற்பலனை பெறுவதற்கு மற்ற கிரகங்களுடைய இருப்பும் ஒத்துழைப்பும் தேவை. வெறும் குரு பயிற்சியை மட்டுமே நான் பிரசம் சொல்வதை விட இல்லை, குருவோடு கூடிய சனி மற்ற கிரகங்களின் பயிற்சி தான். அந்த வகையில் பார்க்கும்போது திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு மேஷத்தில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பகை வீடாகிய ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார். ஒரு மனிதன் இவன் பகைவன் என்று தெரிந்தும் அந்த இடத்துக்கு போகிறாருன்னா, சிங்கம் இருக்கும் என்று தெரிந்த சிங்கின் குகையில் சென்று சந்திக்கிறார்னா என்ன மனோ தைரியம் வேணும், எவ்வளோ ஒரு விடாமுயற்சி வேணும். அதை பெறக்கூடிய ஒரு அருமையான காலம்தான் இது. நான் உங்களுக்கு மட்டுமில்லை, 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தரப்போகின்றது. கிட்டத்தட்ட 379 நாட்கள் குரு பகவானுடைய பார்வை கும்பராசியிலே விழப்போகின்றது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம் புரட்டாதி 1 2 3 எவ்வாறு இருக்கும் இந்த பகை வீட்டிலே வருகின்ற குரு பகவான்? கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க.
ஜென்ம சனி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்மத்தில் சனி. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நல்ல திருமண யோகம், நல்ல தொழிலில் வெற்றி, நல்ல மழலை செல்விகளுடைய பாக்கியம் அத்தனையும் பெற்று அரசியலில் ஆன்மீகத்தில் உன்னதமான நிலையில் இருந்தவர்களெல்லாம் சந்தித்திருக்கின்றேன். காரணம் சனி பகவான் மட்டுமே அல்ல, இதுவரை குரு பகவான் தந்த அத்தனையினுடைய பார்வையினுடைய பலனையும் சனி பகவான் தடுத்து விட்டார். கவலைப்பட வேண்டாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய ஆதிக்கம்தான் நீங்கள் பிறந்த இடம். அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மராசிக்கு தனலாப ஸ்தானாதிபதியான குரு சுகஸ்தானமாகிய 4ஆம் வீட்டிலே உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, தொழிலில் இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் அத்தனையும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். பயப்படவே வேண்டாங்க. உடம்பை மட்டும் சரியாக பார்த்து நீங்கள் 2 மட்டும் சரியாக காத்துட்டீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு பொற்காலம் இந்த குரு பயிற்சி. குரு தரக்கூடிய, குருவினுடைய பார்வை தரக்கூடிய அற்புதமான பலன்களை கர்மாவின் கர்த்தா சனி தடுத்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்தில் வாழ்க்கையில் போராட்டம் தான், கண்களில் கண்ணீர் தான், நல்லது கெட்டது புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை தான். அதை புரிந்து கொள்ளக்கூடிய சூட்சமத்தை, பகைவனை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நான் முடிச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உங்களுக்கு குரு பகவான் காட்டித்தரப் போகின்றார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதனால 7ரை சனியில் ஜென்ம சனி. யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு 2, கேது யோககாரகன் மட்டுமல்ல ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது 8லும் சஞ்சாரம் செய்வதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்கள் போகும்போது உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. அறிவும் இல்லாத மனிதர்களோட தொடர்பு இருந்தால் குறைச்சிக்கிங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் இந்த ஜென்ம சனி காலத்தில். உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீர்க்கும்படி மாதிரி வாழ்க்கை. எவ்வளவு போராட்டம் அரசியலில், ஆன்மீகத்தில், பொருளாதாரத்தில் ஒரு நிலையை அடைவதற்கு. பரமபத பாதம் மாதிரி எத்தனையும் இழந்துட்டு அப்புறம் என்னங்க கவலை? பேரும் புகழும் மட்டுமல்ல, ஒரு நற்பெயர் கெடுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மாமன்னன் ராவணன் நலங்கதை நமக்கெல்லாம் தெரியும். அதாவது கிரகங்களுடைய விளையாட்டில் நாடு இழந்து, ஊரிழந்து, மனைவி மக்களை இழந்து அவன் பட்ட வேதனை, இறுதியில் வெற்றி இருந்தால் கூட இடையிலே அவன் பட்ட பாடு. ஆக கவனமாக இருந்து விட்டாலே போதுங்க. பார்த்து போங்க, கவனமாக இருங்க என்றெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த காலகட்டத்தை குரு உங்களுக்கு உணர்த்துக்கிட்ட ஒரு ஆசான். என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது, தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே போதும். குரு 4ஆம் வீட்டில் வருவதனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை பற்றில அனுசரித்து போங்கள். யாரோ எவரோ அவர்களிடமெல்லாம் விட்டு போகிறோம், அனுசரித்து போகிறோம். கட்டிய மனைவியோடு அன்போடு இருப்பதனால இந்த குறைகள் இல்லை. நம்மெல்லாம் பஞ்சனையில் படுக்க வேண்டாம், மாடி வீட்டில் குடியிருக்க வேண்டாம், வசதி வாய்ப்புகள் வேண்டாம். ஒரு கவலை சாதம் சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிடும். கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் கைத்து கட்டில் தூங்கணும். அன்பாக இருந்தாலும் தாயின் மடி, அதுக்கப்புறம் மனைவியின் மடி தான். அது 2மே நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சன்னிதானம் தான். அந்த இழப்பை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை. இதுவரை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்யோன்யத்தை லேசாக விரிசல் இருந்தால் கூட அதை சேர்த்து வைக்கின்ற தன்மை குருவின் பார்வைக்கு உண்டு. அதே நேரத்தில் கவனமாக இருங்க. வீண் வம்பு வழக்கில் பேச்சு வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க. என்னை பொறுத்தவரை குரு பகவானை பொறுத்தவரை முழுமையான நமக்கு கிடைக்காவிட்டாலும், பார்வையின் தன்மை கிடைக்காவிட்டாலும், சனி பகவானோ ஜென்ம சனியாக இருந்து விட்டாலும், அதாவது இந்த கிரகங்கள்னு சொல்லுவேன், அதாவது அசுர கிரகங்களாக இருந்தாலும் கூட, விஷசக்தி மிக்கதாக இருந்தாலும் கூட, இந்த யோககாரகன் ராகுவும் ஞானகாரகன் கேதுவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்துகின்ற 8ல் இருப்பதனால இது விருதை இருந்து வந்த துன்பங்களும் துயரங்களுக்கும் ஒரு மாற்றத்தை தருவார். மனசு வெறுத்து போய் ஒரு விரக்தி நிலையில் இருந்தாலும் கூட அதை மாற்றி ஒரு நல்ல நிலையை மடல் ரீதியாக உடல் ரீதியாக தரக்கூடிய தன்மை ராகுவும் கேதுவும் தருவார்கள். அது மட்டும் கிடையாதுங்க. சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்து 5, 7, 9ஆம் பார்வையால் கும்பராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை குரு பார்வையிடுவதனால இதுவரை ஏற்பட்ட அவமானங்கள், இழப்புகள் அத்தனையும் மாற்றி அத்தனை விஷயங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நமக்கு நின்மை தரப் போகின்றார். இந்த குரு பேச்சையை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை 5, 7, 9 அந்த பார்வையினால் உங்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 8, 10 இடங்களை இவர் பார்க்கின்ற இடமோ 8, 10, 12, இவர் பார்வையோ 5 என்பது 9 அற்புதம் என்றே சொல்லுவேன். தடைகளை தகர்த்தெறிந்து பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை தரப்போகின்ற 12 ராசி 27 நட்சத்திரத்தில்
கும்பராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கவனமாக இருந்தால் போதும். மடல் ரீதியாக உடல் ரீதியாக நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். அதே நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் பாதத்தை சரணடைவது சிறப்பு. குருவை நெருங்கி நிற்பது ஒரு பாதுகாப்பு. திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பாதசனீஸ்வரருக்கு அங்கே கிடைக்கின்ற நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து அவர் பாதம் தொட்டு வணங்கலாம். 1ஆம் தேதி இந்த குரு பயிற்சி, மே மாதம் 1ஆம் தேதி குருவுக்கு கும்பாபிஷேகம். அதுவும் பிரகஸ்பதியான குரு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு குரு பார்வையை பெறுவது கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை, மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் வாழ்க்கையில் நன்மையை வாரி வழங்குவார். ஆஸ்ட்ரோபிட் தமிழ் சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல என் தாய் வாராகி பிரத்திங்கனுடைய பரிபூரணமான ஆசி உங்களுக்கு கிடைக்கணும். நவ கிரகங்கள் பெயர்ச்சியாகத ஒழிய நம் வாழ்க்கையில் எந்த பெயர்ச்சியே இல்லையே என்று கலங்கி நிற்பவர்களுக்கெல்லாம் காத்திருந்த ஒரு பயிற்சி தான் குருவினுடைய பயிற்சி. கர்மாவின் பயிற்சி தான் சனி பயிற்சி. யோகம் கிடைக்குதோ இல்லையோ ராகு கேதுனுடைய பயிற்சி தான் யோகக்காரனுடைய பயிற்சி. செவ்வாய் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி, இத்தனை கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் கூட இந்த பயிற்சியினுடைய பார்வைக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை. எப்போ பார்ப்பார்? அவர் பயிற்சியின் போது. எப்போ பயிற்சி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு. எங்கேருந்து பயிற்சி ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் எங்கே பயிற்சி ஆகிறது? தன்னுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு, களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஒரு சிங்கம் அந்த குகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நேரிலே சந்திப்பது போல், பகை வீட்டில் சென்று அவனுக்கு பால் சாப்பிட்றது போல், அவன் வீட்டில் பகைவனை எதிர்க்கு நேராக சந்திக்கின்றது போல் ஒரு மன தைரியமிக்க ஒரு நிகழ்வு. இந்த குரு சுக்கிரனுடைய நிகழ்வு எப்போ நடக்குதுன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கப் போகின்றது. 379 நாட்கள் குருவினுடைய பார்வை மீனராசி மீது பதிய போகின்றது. பட்ட கஷ்டம், பட்ட துன்பம், பட்ட வேதனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். வெறும் குரு பயிற்சியை மட்டும் சொன்னால் பலனா இல்லை. குரு தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் என்னை பொறுத்தவரை குரு பார்வையோட இருக்கின்ற இடம் அவளுக்கு சிறப்பு கிடையாதுங்க. அந்த வகையில் குருவின் பார்வையை தடுக்கின்ற சக்தி சனிக்கு உண்டா? சனி தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் தடுக்கின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டா என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ராசி தான். அதில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு 10க்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு தான். உங்கள் ராசியினுடைய 10க்கு அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் தான். ஜென்மராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டிலே உள்ளார். அது மட்டும் கிடையாது, குரு எங்கே இருக்கார்? உங்களுடைய ஜென்மராசியில் 3ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் எதிரிலும் எதிர் நீச்சல் போட்டு போராடி பெறக்கூடிய ஒரு காலம். ஒரு முயற்சியை நீங்கள் நோக்கி நகரணும்னா கடுமையான போராட்டங்கள் தான், கடுமையான எதிர்நீச்சல் தான். மனம் தளராத ஒரு நிலை அடைந்தால் மட்டுமே அந்த வெற்றி கோட்டை நெருங்க முடியும். ஒரு 100 மீட்டர் ஓடிடலாம், 1000 மீட்டர் ஓடிடலாம், மராத்தான் ஓடிடலாம். ஆனால் ஹடில்ஸ் என்று சொல்லக்கூடிய தடைதாங்கும் போட்டி மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. ஒவ்வொரு நிகழ்வுமே போராடி போராடியே வெற்றியை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலை. ஆனால் அதில் ஒரு பாருங்கள், இறுதியில் வெற்றி உங்களுக்கு தாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கடுமையாக போராடினாலும் கை கேட்டினது வாய் கேட்டாது போயிடும். ஒரு இலை அத்தனை பதார்த்தங்கள் அள்ளி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் அதை குரு தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாது, ராசிக்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா சனி பகவான். சனியினுடைய வருகை, சனியினுடைய இருப்பை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீடு 7வது சனியில் உங்களுக்கு விரய சனியாக இருப்பதனால, ஜென்மராசியில் ராகு பகவான் 7ல் கேது சஞ்சரிப்பதனாலும் எதிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அனுசரித்து போனால் மட்டுமே ஒரு வெற்றியை நோக்கி நகர முடியும். இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதை இழந்தாலும் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அந்த இழப்பை இறுதியில் உங்களுக்கு மீட்டு தரக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுக்கு உண்டு. 7வது சனியெல்லாம் பயந்துடாதீங்க. ஒரு நெருப்பு எரியுது, அதை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீங்களா? ஏற்கனவே தொட்டு பார்த்தவன் சொல்கிறான், ஐயா நான் தொட்டு அது சுட்டுது, ரொம்ப சந்தோஷம்னு போயிடணும்.
இல்லை இல்லை நான் தொட்டு பார்ப்பேன் என்பது விதி, ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் ஏழரை சனியில் குரு பகவான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றார். இதுவரை உங்களுடைய வெற்றிக்கு தோல்விக்கு உங்களுடைய அவமானங்களுக்கு கண்ணீருக்கு யார் காரணம்? உறவா வெளியாளா? அதை குரு பகவான் காட்டுகின்றார். அந்த ஒரு முடிச்சை அவிழ்த்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் தரப்போகின்றார். குருவை பொறுத்தவரை இதுவரைக்கும் அவருடைய அற்புதமான பார்வையை பெற முடியாமல் தத்தளித்த உங்களுக்கு குரு 3-8 சஞ்சரிப்பதன் மூலமாக அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்ப்பது அற்புதம் என்றே சொல்லுவேன். தடைபட்டு போன மங்களகரமான நிகழ்வாக இருந்தாலும் ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் அந்த திருமண யோகம் காதல் திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தால் கூட தடை நீங்கும், பிரச்சனை குறையும். காலம் கடந்தாலும் கூட அந்த திருமணம் நடக்கும். சிலர் வெளிநாடு போயிருப்பாங்க, கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அங்கே போய் நம்முடைய திறமைக்கு அறிவுக்கேற்ற தொழில் அமையாது, போராட்டமான ஒரு வாழ்வு, அதில் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை, சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன். எப்போவோ செஞ்ச தப்பு இப்போ பாம்பு மாதிரி படையெடுத்து நிற்கும். அந்த பழிபாவங்களிலிருந்து மீளுகின்ற தன்மை அத்தனையும் யோககாரகன்றாக தரப்போகின்றார். சொந்தங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்தங்கள் மத்தியில் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுற மாதிரி சிக்கனத்தை கை கொள்ளுங்கள். எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். இறுதி வெற்றி உங்களுக்கு தான். அடிவயத்தில் பலம் கலந்த ஒரு உணர்வு. அந்த பயத்தை குரு பகவானுடைய சுப பார்வை தடுக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. ஏழரை சனியின் தொடக்கத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள், நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்கள், பழன செல்வத்தை பெற்றவர்களெல்லாம் என் வாழ்வில் சந்தித்திருக்கின்றேன். ஒன்றே ஒன்று தான், கவனமாக இருங்க. மனதை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் அலை மாறி வந்துக்கிட்டு இருக்கும் ராகுவினால். அதிலிருந்து மீண்டு விடுங்கள். பழிபாவங்கள் சூழ்ந்து நிற்கின்றன, பார்த்து அமைதியாக இருப்பீர்களானால் அற்புதம் என்றே சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தா குரு தான். அந்த ராசிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மீனராசியை பொறுத்தவரை 3வது இடமானது தைரியம் மனோதிடமிக்க ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவர் பேச்சியாகி வந்திருக்கின்றார். அது மட்டும் அசுர குருவான களத்திரகாரகன் சுக்கிரன் ராசிக்கு தேவகுருவான அந்த இடத்துல குரு பேச்சியாகி நிற்கின்றார். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை குரு பகவான் கொடுத்து மேலும் மேலும் உயர்த்தி உன்னதமான இடங்களில் உட்கார வைக்கப் போகின்றார். விரயஸ்தானமான 12ல் சனி இருப்பதனால, அதுவும் ஏழரை சனியாக இருப்பதனால, சனியின் பிடியில் இருந்து வருவதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தொடர்கின்றது. அதே நேரம் 379 நாட்கள் குருவின் பார்வை உங்களை காப்பாற்றி நிற்கும். எல்லா நேரமும் குருவின் பார்வை உங்களுக்கு காத்து நிற்குமானா பார்த்து நிற்கும். கவனமாக இருக்கணும். காரணம், சிறிது தவறு பண்ணினாலோ மன ரீதியாக உடவு ரீதியாக குருவின் பார்வை சற்று திருப்பப்பட்டுவிடும். அந்த வகையில் பார்க்கும்போது ஜென்மத்தில் குரு ராசியில் ராகு சஞ்சாரம் நிறைய வெற்றியை கொடுக்கும். அதாவது ஜென்மத்தில் பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் ராசியில் ராகுவும் பயணப்படுவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய அற்புதம் தான் சொல்லுவாங்க. ஜென்ம ராகுவும் எதிர்பாராத நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கின்றார்கள். குரு மட்டும் இல்லைங்க, சனி பகவான் மட்டுமே சற்று சங்கடத்தை தந்தாலும் அது கர்மா தான். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் குருவும் ராகுவும் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றார்கள், நல்ல முன்னேற்ற தரங்களை பெறுகின்றார். அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரருக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏழரை சனியுடைய பாதிப்பிலிருந்து காப்பாற்றும். அதே நேரம் 1/5/2024 புதன்கிழமை பகல் 12 மணிக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு கும்பாபிஷேகம். இதில் கலந்து கொள்வது மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நன்மையை தரும்.